கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து மெதுவடை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் தலை தட்டி உளுந்து எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமமாவது ஒரு மணி நேரம் ஊறணும். ஊறுனுச்சு அப்படின்னா ஊறுனா நல்லாயிருக்கும். ஸோ 1 to 2 hours 3 hours 4 hours கூட ஊறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஊறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு நம்ம நல்ல வடை பதத்துக்கு ஆட்டணும். ஸோ எடுத்து நம்ம கீழே விட்டால் கையிலேருந்து பொத்துன்னு விழவும் கூடாது. ஸோ அதே டைமில் கையிலேயே இருக்கவும் கூடாது. ஸோ ஸ்லோவாக அந்த டவுன் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அது பதம் வந்து வடை வந்து நல்ல ஒரு பதமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இருந்தால் உள்ளே வேகாது. சாஃப்டாக இருந்தால் அதாவது ஓவர் சாஃப்ட் வந்து ஓவர் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நல்ல இவ்வளோ பெருசு உருட்டி போட்டோம்னாவே அது வந்து இவ்வளோ பெருசாகிடும். ஸோ எண்ணெய் வந்து ஓவராக உள்ளே பிடிக்கும். வடக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் எண்ணெய் தான் நிற்கும். அந்த மாதிரி இருக்கும். உள்ளே உடைச்சோம்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து நான் சொல்கிற மாதிரி ஆட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆட்டி எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பில்லை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இவ்வளோ கொத்தமல்லி, நம்ம கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து 3/4லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு உளுந்தும் ஒவ்வொரு உபரி கொடுக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து எப்பயுமே வந்து நீட் டு டேஸ்ட். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்படின்னா அதில் சீரகம், மிளகு இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கையில் எடுத்து உள்ளாங்கையில் அந்த ஓட்டையை இப்படி போட்டு ஸோ எண்ணெயில் போட்டு அதை லைட்டாக அந்த உப்பி வரையில் லைட்டாக ஒரு பெரட்டி விடணும். ஸோ பெரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கையோட அச்சு விழாது. அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா தான் அந்த கை அச்சு இருக்கும். நீங்கள் கடையில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல எதில் கையில் எடுத்து போட்ட மாதிரியே இருக்காது. நல்ல அந்த ஃபினிஷிங் வந்து முழுன்னு வந்திருக்கும். 2 பக்கமுமே இது கையில் போட்ட மாதிரியே டோனட் மாதிரி இருக்கும். ஸோ அதை சொல்ல போனால் ஸோ அது இதில் மெஷினில் கட் பண்ணி போட்ட மாதிரியே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி போட்டு ஒரு 10 செகண்ட் டக்குன்னு அந்த வடையை திருப்பி விட்டோம் அப்படின்னா ஸோ அந்த கை அச்சு வந்து விழுவாது. நீங்கள் அப்படியே ஒரு சைடே வேக விட்டிங்கன்னா தான் நம்ம இப்படி திருப்பி போடலை. என்ன ஆகும்னா நம்ம இப்படி தான் வடையை போடுவோம். அப்போ அந்த கையோட அச்சு இருக்கும். ஸோ அந்த கையில் போட்ட தெரியும் மார்க்கு. ஸோ ஹோட்டலில் வந்து அந்த சைஸ் வந்து ரவுண்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல ஷைனிங்காக ஃபினிஷிங் வந்துருக்கும். ஸோ இதுதான் ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. போட்டோன்னே வடையை திருப்பி விடணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா 2 பக்கமும் பெரட்டி மாற்றி விட்டு அந்த ஜார்னி அப்படியே லைட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா, எண்ணெயில் வச்சு ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸோ நல்லா வந்து ஈவனாக எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வேகிறதும் வந்து ஈவனாக வேகும். அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் வெந்துடும். திருப்பி விட்டாலும் திருப்பிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு மோர் வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.